வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேம் கஃபே அப்படிங்கிற ஒரு ஆப் கேம் கேம் எனக்கு பொறுத்தவரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பண்ணியிருந்தேன் நேற்று ஃபுல்லாக ரெக்கார்டு ஆனால் கேம் பார்த்தா அப்புறம் ரெக்கார்டே ஆகலை. நான் 2 பிசி போட்டேன், சிபி போட்டேன், நிறைய போட்டேன். பிசி அப்கிரேட்லாம் பண்ணி அவ்வளோ வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணணுன்னே தெரில. அதுக்கப்புறம் உட்காந்து அவ்வளோ பண்ணேன். இங்கே பாருங்கள், மைண்ட் கிராஃப்ட் இல்லைன்றான். நான் மைண்ட் கிராஃப்ட் ஏற்றுனேண்ணா இவன் கைஸில் இது ஏற்றுனா இல்லையான்னு தெரியல. இவங்க பாட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா நான் எதுவுமே ஏற்றலையே. ஓகே, இதுக்கப்புறம் பப்ஜி வருது கைஸ். காட் ஆஃப் வார்லாம் வராதடா, ஆர்டிஆர் மட்டும் இருக்குது. ஆடுறாது அக்கா இருக்கா, முடிச்சுட்டு அவங்க முடிய போகுது. நான் அவங்க முடிஞ்சிச்சுன்னா இந்த அக்கா விட்டுறலாம். பட்டனு விட்றாடி, கஸ்டமர் வெயிட்டிங்கு. பட்டனு முடிய மாட்டேங்காங்க வேறு. சட்டன்னு முடிச்சுட்டு வாடா இல்லையா. மொட்டை முடிச்சிட்டான். சரி, உங்களை அக்செப்ட் பண்ணிடலாம்னா இங்கே கால் ஆஃப் டியூட்டி. Filmora, the latest AI function, converts images to videos. Just upload and enter commands to create. நீ ஆட் மட்டும் அவாய்ட் பண்ணுறோம் ஓகேவா. மற்றதெல்லாம் கிளியராக நான் வச்சுருக்கேன். கேம் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆடு வந்துச்சுன்னா 2x போட்டுருங்க ஓகேவா. 2x போட்டு ஓட்டி விட்ருங்க ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் பிசி போடலாம். சிபியூ ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இன்னும் ஒரு சேர் ஒன்று. ஓகே, இதுக்கே அவ்வளோ ஆகுதுடா. நெக்ஸ்ட் இருங்க, பேக் வாங்க. இங்கே பிசி ஃபஸ்ட்டு இது வாங்கணும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு இது வாங்கிடலாம். யாரோ காசு வச்ச சவுண்டு கேட்குது. பெய்டு பண்ணியாச்சு. நம்மளுக்கு காசு கொஞ்சம் வந்துருக்கு. டாஸ்க் கம்மினால இங்கே கொஞ்சம் காசு வந்துருக்கு. அப்புறம் நான் ஒரு நாள் ட்ரிப்ஸ் போட்டு வந்துச்சு, அந்த காசு கிடச்சிருக்கு. ஓ மை காட், எவ்வளோ காசு, எவ்வளோ வச்சிருக்கும் பார்த்தீங்களா கையில். பணக்காரன் நம்மலாம். ஒரு கீபோர்டு 50 ரூபா கீபோர்டு வாங்கிடுவாங்க. 20 ரூபா கீபோர்டு. டிஸ்க் வாங்கியாச்சா. 40 ரூபா மவுஸ் இருக்கா வாங்க. இது வேறு டொயின் ஆச்சுன்னு இருக்குது. நீ நிறைய வேணாண்டா. மவுஸு 10 ரூபாய்க்கு போட்டுருங்க. 10 ரூபாய்க்கா போட முடியாதா. ஒன்று போட்டுருங்க. மொத்தம் நிறைய ஆயிடுச்சுங்க. ஏதாச்சும் ஒன்று மைனஸ் பண்ணிடலாம். இது எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்செட் எடுத்துடலாம். இப்போது வர மாட்டேங்குதுடா. அது நம்ம 40 ரூபா மவுஸ் எடுத்துக்கூடாதுன்னு நான் வெயிட்டிங் கஸ்டமரு. ஓகே, ஒருத்தர் கேமு. ஒருத்தர் என்ன கேம் விளாட வந்துருக்காருன்னா, அவர் ரொம்ப புவரான கஸ்டமராக கம்மியான கஷ்டம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தட்டி இருக்கோம். நம்ம இல்லையே ஒரு 200 ரூபா. மற்றவங்க 100. அது இது வரைக்கும் தான் பண்ண முடியும். அப்போது நம்மளால் இந்த சிபி வரைக்கும் தான் பண்ண முடியும் கைஸ். நான் காய்ஸ் இது காசு வேணும்டா, நிறைய வேணும்டா காசு. என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஆடா போட்டு சொல்கிறானுங்க. சாரி, ஏன்னா அதுக்கே காசு போயிடுச்சு. சரி, வெறியாக இருக்கா. என்னடா 10 கேம் ஏற்ற முடியும். ஒரு கேம் தான் நம்மளால் ஏற்ற முடியும். ஒரு கேம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த இதில் அப்டேட் ஆகிடும். இது இந்த பிஎஸ்ஸு. ஸோ அது அப்கிரேட் ஆகிடும். ஒரு பிசி சும்மா தான் இருக்குது. என்ன ப்ரோ வேணும். அவங்க அவர் புற கஸ்டமராங்க. அதனால் ஊரில் உள்ள நம்ம நான் ட்ரிப்ஸு காசு
லைன் இல்லை, இங்கே என்னமோ காமிச்சிட்டே இருக்கு. ஷாப்பில் போயிட்டு பெருசாக இல்லை. ஓகே, இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போல்லாம் காதில் ஹெட்செட் போட்டு விளாட்றாங்க. இங்கே பாருங்க, போட்டுருங்க பாருங்க. வாக்கா கேம் முடிக்க போகுது. வாக்கா 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 கேம் விளாட்றான்னு தெரியல. என்னாச்சு என்னாச்சு? அவங்ககிட்ட காசு இல்லையாம்மா. ஏறா பேட்டை என்ன மம்மி? காசு காசு காசு. சவுண்டு கேட்டிங்களா? சவுண்டை அடி கேக்குது. சிரிப்பாயிடுச்சு எனக்கு, சத்தியமாக சிரிப்பாயிடுச்சு. எங்கள் எடுத்துட்டு 1 2 இதுக்கே 150 வாங்குறாங்க. பேமெண்ட் வெரிடா பேமெண்ட் ஆயிடுச்சு. பேமெண்ட் காசு கொடுறா, காசு. ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போட்டுங்க. நம்ம ஒரு சொக்கம் முடியுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மவுஸு, ஹார்ட் டிஸ்க்கு, ஃபஸ்ட்டு இது எடுத்துடலாம், கீபோர்டு. நெக்ஸ்ட் நம்ம டிவி எடுத்துடலாம். அந்த டிவி எப்படி இருக்கு பாருங்களேன், ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கா. இந்த டிவி தான் நான் அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கேன். இவங்க வேறு வேலை இல்லை, உயிர் எடுக்கிறாங்க. சிபி ஓகே சிபி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க் எடுத்துடலாம். ஹார்ட் டிஸ்க் பாருங்க, அதில் இப்போ போட்டோடனே எப்படி இருக்கும் பாருங்கள் ஹார்ட் டிஸ்க்கு, பார்த்தீங்களா? மவுஸு எடுத்துடலாம். மவுஸுக்கு ட்ரைபேட் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கணும். ஓகே, கம்ப்யூட்டர் ரெடி. 3 வாங்கியாச்சு, நம்ம 3 போட்டாச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டர் செக்ஷனில் போயிட்டு ஃபோர்த் லெவல் வந்துட்டேன்னா இல்லையா நான் இல்லையா ஃபஸ்ட்டு எல்லாம் இது பண்ணிடலாம். பாருங்கள், 1000 ரூபாய்க்கு பிசி எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு மாதிரி இப்படி இருக்குது, வளைஞ்ச மாதிரி இருக்குது. அது என்னன்னே தெரில. 20 ஆர்டர் வந்துச்சு. எவனோ தட்டிக்கினே இருக்காங்க, அதுவே தட்டிக்கிட்டு. ஓகே, 2 பீஸு காலியாக இருங்க. ரிச்சான பீப்புள்டா 2 பேருமே. இன்ஸ்டால் கேம் நவ். இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுமா? ஐயோ, ரெஃபர் பண்ணாச்சா இனிமே? எங்க இதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன்டா. ஏன்டா என்னை வெறியேற்றுறீங்க? போயிட்டாங்க கஸ்டமரு. ஏதாச்சும் கேம் ஏற்ற போகணுங்க. 150 ரூபாய்க்கு ஒரு கேம் இருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு பிசியில் இந்த கேம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணலாம். கேம்ஸும் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறா, சட்டி பண்ணுறா. சீக்கிரம் டைம் ஆகுது. இது போடுவோம். ஆர்டிஆர்லாம் இருக்குது பாருங்க. அந்தளவுக்கு இது பண்ணியிருக்கானுங்க. அந்த கேம் செம்மையாக இருக்குது. எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த கேம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கானே கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கேம் பேர் கேமிங் கஃபே. கேமிங் கஃபேன்னு சொல்கிறேன். கேமிங் கஃப். ஸோ இதுதான் இந்த ஆப்போட நேமு. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த போட்டு விட்றேன் நான். நீங்கள் வாங்கிக்கோங்க, ஓகேவா? வீடியோ போதா இல்லையானே தெரில எனக்கு.
ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு 10 போட்டுருங்களாடா. இல்லை அவ்வளோ இறக்காம இருக்காடா அவனை பார்த்தா. அது மூஞ்சி கேவலமாவா இருக்கு. ஓகே 2 பீப்புள் வந்துருக்காங்க. 2 பேரும் தான் என்ன கேம் விளாட்றாங்கன்னு சொல்லவே இல்லையே. ஓகே இப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்து எக்ஸெட் எடுக்கணும். எக்ஸெட் போட்டு விளாடுங்க ஜாலியாக. ஓ ட்ரைபேட் பண்ணுவாங்க. ஓகே ட்ரைபேட் வச்சிச்சு. அங்கே இன்னும் மவுஸ் நான் வந்து பில்டு பண்ணவே இல்லை. இங்கே பாருங்க இந்த மவுஸ் பாருங்க அப்படின்னு 2த்துலேயே 2 மவுஸ் விதவிதமாக போடணும். அப்கிரேட் பண்ணணும்டா. அலாட்டு பண்ண முடியாது போல இருக்குது. இவனா சும்மா இருந்துச்சா தேவையில்ல பைத்தியக்காரமாக உட்காந்துட்டு. இது ஒன்று இன்னும் இது போட்டுடலாம். கீபோர்ட்லாம் இதில் பார்த்தீங்களா மஜாவாக இருக்கும். இதுலேயும் கீபோர்டு மஜாவாக மாற்றணும். சொல்ல மஜாவாக பண்ணிடலாம். கீபோர்டை 50 ரூபாய்க்கு போட்டு மஜாடா. அதுதான்டா. அது 2 பேரும் ஒரே டைமில் உட்காந்து ஒரே டைமில் விளாட்றாங்க. யாரும் பெல் அடித்த மாதிரியே இருந்துச்சுங்க. யாரும் வந்துட்டு போன மாதிரியே இருக்கு. ஏய் இவன் தானே அவனா நீ அப்படிங்கிற மாதிரி. ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேமை 3 விஷயம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டவுன்லோட் இல்லைதான். ஓகே டாஸ்க் கம்ப்ளீட்டட். காசு நிறைய வருகிறது. ஒரு 4-5 கேம் எடுக்கணும். இது 2 என்ன பண்ணணும். இதில் ஒரு மவுஸ் பண்ணியாச்சா. அதில் ஒரு மவுஸ் பண்ணி என்னப்பா கேம் வேணும். ஒரு பிசி தான் இருக்குது போங்க. இதில் மவுஸ் இல்லை. இதில் மவுஸ் பண்ணுங்க வித்தியாசமாக இருக்குது. ஒரு நிமிஷம் அப்டேட் பண்ணிக்கிறேன்டா. ஒரு நிமிஷம் உட்காந்துட்டாங்க. இவன் வந்து மைண்ட் கிராஃப்ட் என்னமோ விளாட்றான். என்ன கேம் தெரில. இவங்க 2 பேர் என்னமோ கேம் விளாட்றாங்க. ஏதோ ஒரு சிமுலேட்டர் போல இருந்துச்சு. திருடன் கேம் போல இருக்கு. அலாட்டா நீ எப்படாங்க அந்த நம்ம மாட்டுத்தோல் எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. எங்க நம்ம மாடெல்லாம் வச்சு தோத்தணுங்க பேட் வச்சு. வர ஓடுங்கடா வந்துடுறானுங்க. நம்ம கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வராங்க. ஓகேவா. இன்னும் 4 பாயிண்ட் வேணும். 4 பாயிண்ட் போச்சுன்னா நம்ம வந்து லெவல் 4 வந்து பண்ணிங்கன்னா போயிடுவோம். லெவல் 4ல் வந்து என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா லெவல் 4ல் இது இருக்கும். இது 2 இருக்கும். லெவல் 5ல் வந்து இது 2, லெவல் 6 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பூச்செடிலாம் இல்லைடா. கேமிங்க்கு பேனர்லு ஏசி. இதெல்லாம் இருக்காடா. இந்த ஒன்று போட்டு 3 கட்டி 2 வாங்கி போட்டுருங்க. ஒன்று போட்டுருவோம். இது மட்டும் ஒன்று போட்டுருக்கலாம். கேமிங் அப்படின்னு போட்டு வச்சிடலாம். என்ன கேம் சார் வேணும். மலம் வாங்க. அது எந்த பீஸில் விளாட பண்ணான்னு தெரில. ஸோ நம்ம வந்து லெவல் ஏறிச்சா இல்லையா தெரில. இது வர வெளியே வர மாட்டேங்குது. சிபி வெளியே வாடா. நம்ம பண்ணுறோம். நாங்கள் யாரும் இல்லை. அடி ஒரு வீட்டுக்கு போடா வீட்டுக்கு. ஆஃப் பண்ணி விட்டாங்க காய்ஸ். ஐயோ பட்டன் சரி பண்ணுறா. இதெல்லாமா நடக்குது காய்ஸ். பர்ஃபெக்ட் பண்ணுறாட்டா. சரி அடா நாயே. காய்ஸ் கஸ்டமரை தத்து விட்டாங்க காய்ஸுங்க. மூக்கு வேறு பிடிச்சிட்டுக்குது. டே அது வெளியே வரணும்டா.
இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெளியே போயிடுங்க. பவர் ஏறிடுச்சு. ஓகே, இங்கே ஒரு மவுஸ் அப்கிரேட் பண்ணிடலாம். நம்பர் 1 மவுஸ் வரும். இதுலேயே 50 ரூபாய் தான் போட போகிறோம். என்னங்க வேணும்? ஒன்று வாங்கி பண்ணோமா? லைட் என்ன நம்ம வந்து எப்போயும் செட்டப் பண்ணியாச்சு. கேமிங் இருக்கு, ஏசி ஏசியும் 3000 ரூபாய் ஆகுதா? ஏசி கேம் வந்து இவ்வளோ என்ன கேம் விளாட்றாங்க? ஏசி கால் ஆஃப் டியூட்டி விளாட்றாங்க. சரி, அவங்களுக்கு சிபியூ வந்து அப்கிரேட் பண்ணோம். ஃபார் த பிசி சிபியூ அது 290 189. இதில் வந்து என்ன அப்கிரேட் பண்ணோம்? நம்ம இதுவும் அப்கிரேட் பண்ணோம். டிவி அது வந்துட்டு ரவுண்ட் டிவி அப்கிரேட் பண்ணோம். மெசேஜ் எது நம்ம போகணும்னா லெவல் 8 வரணும். நம்ம போகணும். என்னங்க கேட்கணும்னா ஐ ஒன் ப்ளே சிட்டி ஆஃப் ஹீரோ. ஓகே, போகலாம். ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் ஏறிச்சுன்னா லெவல் கம்ப்ளீட்டட். டேபிள் சேர் போட்டுடலாமா? டேபிள் சேர் வந்துச்சு. கம்ப்ளீட்டட். லெவல் 4 சேர் போட்டாச்சு. சிபி 1, டிவி 1. திரும்ப டேபிள் சேர் போடணும். 88 ஹார்ட் டிஸ்க் பண்ணு. ஐயோ, பேக் பண்ணா. அப்போ ஹார்ட் டிஸ்க் எடுத்துடலாம். ஆமாம், ஹார்ட் டிஸ்க் மட்டும் இருக்கட்டும். இப்போதைக்கு டிவி அப்புறம் வந்து சிபி அவர் மட்டும் போட்டுக்கலாம். வந்து மவுஸு நீங்கள் பாருங்கள் 4 ரூபாய் தான். 4 ரூபாய் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. The latest online recruitment. No work experience or workplace restrictions are required. It's easy to make. வேணும் உங்களுக்கு உங்கடா சும்மா சும்மா வந்து வெறுப்பேற்றுறாங்க. அண்ணா எவ்வளோ நான் விட்டுருக்கேன்? 27. என்ன பார்த்தோன்னா நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ யாராவது 2 பேர் வந்திருக்காங்க. ஐவி ப்ளே பேங்க் ராபரி கேம். அதே தான் ஐஸ் மாஸ்க்லாம் போட்டோன்னே எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஓ, எடுக்கலாமா அதை? ஓகே, அது வந்து 500 rupees. வரவழி யார் அப்படின்னு வந்தாங்க. என்ன சவுண்ட் எதுவும் தெரியல. சரி, அதை ஒன்று அதே கம்ப்யூட்டர் பார்ட் போடலாம். டிவி வாங்க முடியாது. ஹார்ட் டிஸ்க் வாங்கணும்டா. இப்போதைக்கு 50
50 10 போகும். மவுஸ் இந்த மவுஸ் தான் போட்டிருக்கோம். 40 ரூபா மவுஸு. ட்ரைபேட் 20 ரூபான்னு நினைக்கிறேன். மவுஸ் ட்ரைபேடு. நீங்கள் பார்ப்போம். ட்ரைபேடு மவுஸ் ட்ரைபேட் 20 ரூபா கரெக்டு தான். அதான் சொல்லிங்க 20 ரூபா தான். தலைவனா ஐயோ இல்லை தலை என்கிட்ட இல்லையே. இங்கே தந்துருப்போம்ல. கஸ்டமர் போயிட்டாப்புல. சவுண்டு கேட்குதா இல்லையான்னு தெரியல. எனக்கு எங்கேருந்து கேட்குது. ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்லை. 5 6 வரையும் போட முடியும். 9 அப்புறம் வந்து வேறு எதுவும் போட முடியாது. அப்புறம் வந்து இந்த இடம் அன்லாக் ஆகிடும். நம்மளுக்கு வந்து இந்த இடம் அன்லாக் ஆகிடும். சொன்னால் இல்லை அன்லாக் ஆகிடும். இங்கே அங்கே ஃபுல் பண்ணிட்டு தான் இங்கே போக முடியும். இந்த கேம் வந்து சேவ் பண்ணுற கேம் தான். அது நீங்கள் சேவ் பண்ண முடியாது. அப்படியே விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீ எந்த இடத்துல விட்டீங்களோ எக்ஸாக்ட் அதே இடத்துல தான் அது இங்கே வராது. ரொம்ப நேரமாக விளாட்றாங்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, நமக்கு காசு இருந்தால் போதும். அவ்வளோ இல்லை 290. அதான் எல்லாருமே இதில் வந்து பண்ணிக்கிறானுங்க. டிவி பாருங்க. மற்ற டிவியில் அப்படி பிரைட்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் வளர்ந்து இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து கேமிங் இது டிவியே. அதை நீங்கள் தான் விளாட முடியும். வேலை பொறுப்பில் தான் வந்து விளாட்றானுங்க. வெளியே போகணும்னா 8th லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னக்கா வேணும்? அட இல்லைக்கா போக்கா, நீ வேறு பேசுங்க. 7 ரூபாங்கிற எவ்வளோ பெருசு தெரியுமா? வெளியே போக முடியுமா? 8th லெவலுங்க நம்ம போகணுங்கன்னா எவ்வளோ காசு போட்டுருக்க போடு. இப்போ கொடுக்குற ட்ரிப்ஸை சேர்த்து வச்சு ஒரு பண்ணலாமான்னு பாருங்க. ஹார்ட் டிஸ்க் போடலாம். ஹார்ட் டிஸ்க் இதோ ஹார்ட் டிஸ்க்ன்ற பாருங்க. கூலர் ஃபேன். பாப்பா தம்பி காசு வச்சுட்டு போ. என்ன பண்ணுறாங்க? நான் பார்த்தா மாதிரி இருக்கு. சரி காசரா ஒய் நான் பார்த்தோன்னே சுத்தமாயிட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ எல்லா கேமையும் 1 by 1 அனுப்பி ஆர்டிஆர். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம் தான் இருக்கணும். கோஸ்ட் வார் அதுதான் ஃபஸ்ட்டு ஏற்றமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காசு சேர்த்து இவ்வளோ பெரிய லெவலுக்கு இருக்கு. மூணு பேர் வந்துருக்கா? வெளியே போய்ட்டு திரும்ப விழுகணும். ஒரு 3 பேர் வந்திருக்காங்க நம்ம கேம் விளாட்றதுக்கு. எப்பா எவ்வளோ காசுடா? ஒரு 500 கிட்ட. எவ்வளோ அது சொல்லியிருந்தாங்க? 500 தான். நான் வெயிட் பண்ணுவேன். எதுவும் ஆர்டர் பண்ணுறேங்க. 500 வேணும். இவங்க தான் நம்மளுக்கு 500 கொடுக்க போகிறேன். மைண்ட் கிராஃப்ட் விளாட்றாங்க.
ஸ்கேரஃப் நம்ம ஏற்றணும். ரிச்சு 20 ரூபா செலவு எடுத்துக்கலாம். நான் என்ன எப்படியாச்சும் காசு கொடுத்தீங்களா 3 பேரும் கொடுக்குறேன்னா இது அனுப்புறேன். அம்மாவா அதெல்லாம் வந்து ட்ரோல். அம்மாவா ட்ரோல் யாராச்சும் பார்ப்பீங்களா கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்ப்பேன் எப்போயாச்சும் ஒரு வாட்டி. அம்மாவா பார்த்துன்னு இருப்பேன் நான். நீங்கள் பாடுறா ரத்தலாடு உடைக்க நம்ம பீஸ் மட்டும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இருங்க நம்ம டிவி மாடலும் பிசி எப்படி இருக்கும் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ஒர்க் டிவி வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து கேமிங் டிவி போட்டுருக்கோம். டூ கஸ்டமர்ஸ் வந்துருக்காங்க. நான் சார் வேணும். ஒரு பிசி தான் இருக்குது. சாரி, ஒரே ஒரு பிசி தான் இருக்குது. அதனால் வந்து இன்னொரு பிசி போட முடியாது. காசு இருந்தால் நான் வெண்டிங் மெட்ரு போட்டுருவேன். லெவல் இங்கே இருக்குது. லெவல் இந்த பேர் காமிக்குது பார்த்தீங்களா? இப்போது இந்த பெஸ்ட்டு பை ஃபேவரட் அண்ட் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் ஆஃப் அசம்பிள் மோர் பிசிஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு வந்து 4 அப்படி போட்டு 1/32 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உங்களோட லெவல். 32 பாயிண்ட்ஸ் ஏற்றணும், லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கேமில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேமில் 20 லெவல் வந்து நம்ம வந்து விளையாட போகிறோம். ஸோ அந்த கேம் வந்து போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் கிடையாது. ஸோ 20 லெவலோட இந்த கேமே முடியுது. அதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா ஃபோனில் ஆட முடியுது. ஃபோனில் ஆடக்கூடியது கிடையாது. இது ஜஸ்ட்டு என்னாச்சுரா அது அழுத்தம் நினச்சான். ஜஸ்ட்டு நம்ம வந்து கம்ப்யூட்டரில் விளையாடுற மாதிரி தான் அது 100 ரூபா கொடுத்துருங்க. ஓகே, வெண்டிலேட்டர் வாங்கி போட்டுறலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏன் 5000 ரூபா வந்துச்சுடா? 5000 ரூபா வந்துச்சுன்றேன். 5000 ரூபா இருக்குடா. கைஸ் கரெக்டாக 5000 ரூபா இருக்குதானே கைஸ்? இருக்கிற 5000 ரூபா காய்ஸ் என்ன காய்ஸ் இது? கரெக்டாக 5000 ரூபா என்கிட்ட இருக்கு. when do you have extra காசு? எக்ஸ்ட்ரா காசுமா? இது ஓவராக இருக்குங்க காய்ஸ். இது எவ்வளோடா கொடுத்துட்டு போனேன்? இதில் 10 ரூபா போட்டிருக்கேன். ஓகே, வாங்கி போட்டாச்சு. 100 ரூபா மீதி இருக்கு. எனக்கு இஷ்டம் பிளேஸ்லாம் நான் வச்சுருப்பேன்டா. ஏன்னா நீங்களா வச்சுருக்கீங்க ஏடா கூடமா நல்லா இருந்தாலும் முட்டுக்கிற மூலையில் உட்காந்து ஆடுவான். எனக்கு அக்கா முடிய போதுமே, டைம் முடிய போகுது. அக்கா டைம் முடிய போயிடுவாங்க. ஓ, எனக்கே டப்பா அடிக்கிறீங்களா? ஓடி வெளியே அடி கட்டிட்டு மூடி வெளியே. இவனை திட்டு போயிடணும். மண்டே வந்து சந்தேகமாக இருக்குது. ஆர்டிஆரில் ஆடுறது என்ன மேடம் வேணும்? போயிட்டாங்கோ. ஓகே, நம்ம வந்து 310 ரூபா வச்சுருக்கோம். இந்த மாதிரினா நமக்கு
அடப்பாங்களா, இது 3 ரூபா கட்டணுமாடா? $3 கட்டணுமா கைஸ்? இதோட சுத்தம் ஏன்னா அந்த பீஸ் எல்லாமே விளையாட முடியும். 10 கேம் மேட்சே ஆச்சு கைஸ். நெக்ஸ்ட் கேம் போகலாம். நெக்ஸ்ட் கேம் புதுசாக ஏற்றணும். லெவல் 5 அப்படியே லெவல் 5 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ கைஸ் வீடியோ முடிச்சிடலாமா? 30 நிமிஷம் ஆச்சுங்க. வீடியோ சட்டுப்பட்டுன்னு முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செயின் ஆஃப் கொலம்பஸ் விளாண்டு போடலான்ட்ருக்கேன். நீங்கள் என்னன்றீங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்புறம் மீண்டும் ஒரு சீனில் சந்திக்கலாம். ஸோ பாய் டாட்டா, சி யூ, குட் பாய் கைஸ். திரும்ப இந்த கேம் வந்து இங்கேருந்து லோட் ஆகும். பை